சந்திரசேகரும் ஷோபாவும் யாரின் பக்கத்தில் இருக்காங்க சார்? மனசு திடமா இல்லையே, நம்ம பையன் ஊரெல்லாம் நம்மளை கேவலப்படுத்துறான், ஊரெல்லாம் அசிங்கப்படுத்துறான், ஒரு மனைவியை நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். மைக் டெஸ்டிங் 1 2 3 3 3. சும்மா போயிருக்கவங்க போய் முதுக சும்மா சுரண்டி சுரண்டி கூப்பிட்டீங்க, திரும்பி பார்த்து பலார்னு அறையிற. சங்கீதா புகாரில் அது அடுத்த கட்டத்துக்கு போனாங்கன்னா இதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு விஜயும் போவாரா? சங்கீதா அடுத்த கட்டத்துக்கு போனாங்கன்னா விஜய் நாரி போயிடுவாருங்கிறது தான். விஜயனுடைய அரசியலை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவர் எதிர்வருகிற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நிச்சயமா பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதம் ஓட்டு சீமான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய. எப்படி சிபிஐ விசாரணையை புறம் தள்ளிட்டு இங்க வேட்பாளர் நேர்காணல அவரால் நடத்த முடிஞ்சது? 2 தடவை போயிட்டு வந்தாரு, 3வது தடவை போறதுக்கு தான் பயப்படணும். கூட்டணி வைக்கிறதுக்கு பவன் கல்யாணம்லாம் அனுப்பிச்சு பயங்கரமா பேச்சுவார்த்தை நடத்துறதா பரபரப்பா பேசுறாங்கன்னா இவருக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னு தானே அர்த்தம் சார். அதாவது திங்க் தமிழா நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம சந்திக்க வந்திருப்பது ஒரு ஆற்றல் மிகுந்த தயாரிப்பாளர், அனுபவம் சார்ந்த பத்திரிகையாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள்ட்ட பேச வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு, பேசுவோம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். விஜயும் சங்கீதாவும் இப்ப பிரிஞ்சு வெவ்வேறு திசையில இருக்காங்க. சந்திரசேகரும் ஷோபாவும் யாரின் பக்கத்தில் இருக்காங்க சார்? விஜய்க்கு ஆதரவா இருக்காங்களா இல்லை சங்கீதாவுக்கு ஆதரவா இருக்காங்களா? அதாவது நான் கேள்விப்பட்டது என்னன்னா, சந்திரசேகர் உடல் பின்னடைவு அடைந்து இந்த திரிஷாவை கூட்டிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் மிக மிக மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல டாக்டர்ஸ் எக்காரணம் கொண்டு நீங்க ரெஸ்ட் எடுக்காம வெளியில போகக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமை. இதுதான் உண்மை. மனசு திடமா இருந்துச்சுன்னா எதை வேணாலும் நம்ம வெல்ல முடியும். மனசு திடமா இல்லையே, நம்ம பையன் ஊரெல்லாம் நம்மளை கேவலப்படுத்துறான், ஊரெல்லாம் அசிங்கப்படுத்துறான், ஒரு மனைவியை நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம், அந்த மனைவியை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நடிகையோட ஜல்சா பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கானே அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருமே டிபேட் பண்றாங்க. சார், விஜய்க்கு முட்டு கொடுத்தவங்க யாருமே இன்னைக்கு முட்டு கொடுக்க முடியல. இது பார்த்திபன் இந்த விஷயத்துல ரொம்ப ட்ரிகரா இருக்கிறதா நீங்களே சொன்னீங்க. திரிஷாவுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட அந்த முரண் இருக்கு இல்லையா, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த மேடையில திரிஷா போட்டோ காமிச்சோன்னா ஒரு ஆர்வமா வார்த்தைகள்ல விளையாடக்கூடியவர் பார்த்திவை, குந்தவை வீட்டிலே வைத்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அது பிரச்சனை ஆயிடுச்சு, சர்ச்சையாயிருச்சு. அந்த மேட்ரு, அந்த சின்ன கிளிப் பிரச்சனை ஆயிடுச்சுன்னொன்னே ஒரு நியாயமான மனுஷனா என்ன செஞ்சிருக்காருன்னா வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த வருத்தம் தெரிவித்த வீடியோ வந்த சில நிமிடங்கள்லே பார்த்தீங்கன்னா திரிஷா ரொம்ப டீக்ரேடிங்கா, ரொம்ப கீழ்த்தரமாக பார்த்தீங்கன்னா, அதாவது மைக்கு வச்சு பேசுகிறவங்க எல்லாம் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களாவோ இல்லை காமெடியாவோ அறிவார்ந்த விஷயங்களாவோ காமெடியாவோ பார்க்கப்படாது. அவங்கள தான் அது முட்டாள காட்டும், அவங்கள தான் அது பிரதிபலிக்குங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஒரு பார்த்திபன்லாம் சினிமாவில் புதிய பாதையெல்லாம் நடிக்க ஆரம்பிச்ச காலத்தில் திரிஷா பிறந்திருப்பாங்களானே தெரில. ஒருவேளை பிறந்திருந்தா கூட ஸ்கூல் கிண்டர் கார்டன் போயிட்டு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மூத்த நடிகர், ஒரு திறமையான நடிகர். என்ன கேட்டால் பார்த்திபன் அந்த வருத்தமே தெரிவிச்சிருக்கக்கூடாது. எதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும்? சரியான கருத்து தான், சரியான பதிவு தான். அதை தப்புடா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவன் மேலே கல்லை எரிஞ்சு அவரை உணர வச்சுட்டாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ வெகுண்டு எழுகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வெகுண்டு எழுந்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3வது நபரின் 3ஆந்தர ட்விட்டுன்னு அவர் அசிங்கமாக பேசிட்டார். அவருடைய பாணியில் அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். ரோலிங் போத் த கேமராஸ். ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3 3 3. ஒரு கட்சியோட தலைவர் உட்பட அவங்கள பேசின விஷயங்களுக்கு, விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பதில் சொல்லியிருந்தாங்கன்னா நான் இதை வரவேற்றிருப்பேன். எதுக்குமே சொல்லாமல் எனக்கு மட்டுமே அவங்க கண்டனத்தை தெரிவித்ததுனால சும்மா போயிருக்கவங்க போய் முதுக சும்மா சுரண்டி சுரண்டி கூப்பிட்டீங்க, திரும்பி பார்த்து பலார்னு அறையிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. நீ அடுத்தடுத்து வீடியோ போடுவேன்னு சொல்லியிருக்காரு, தொடரும்னு சொல்லியிருக்காரு. இவங்க எதுவும் ரியாக்ட் பண்ணுவாங்களா? இது பண்ணட்டும், பண்ணி பார்க்கட்டுமே. இன்னி ரியாக்ட் பண்ணாங்கன்னா நாரி போயிருங்கிறத சொல்லிட்டாரு அவரு. சங்கீதா அவங்க ஒரு புகாரை கொடுக்கும் பொழுது அதுக்கு ரிவர்ட் பண்ற மாதிரி இவங்கள ஒரு பொது மேடைக்கு அழைச்சிட்டு போறாரு விஜய். சங்கீதா புகாரில் அது அடுத்த கட்டத்துக்கு போனாங்கன்னா இதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு விஜயும் போவாரா? சங்கீதா அடுத்த கட்டத்துக்கு போனாங்கன்னா விஜய் நாரி போயிடுவாருங்கிறது தான் உண்மை. எதிர்கொள்றது என்ன இருக்கு? அவங்க கிட்ட ஆதாரங்களே ஒரு மனைவியா ஒரு யூடியூப் சேனல்ல 2 மணி நேரம் பேட்டி கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அந்த தகவல் உண்மைதான் சொல்றாங்க. அது இப்போ அவங்க வழக்கறிஞர்கள்ட்ட சொல்லி இப்போ வெளியிட வேண்டாம், வெயிட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்குமா அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்தோடனே ப்ரொவோக் பண்ண வேணான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தா எலெக்ஷனுக்கு ரொம்ப நெருக்கத்தில் இவருடைய முகத்திரையை கிழிக்கிற
மாதிரி அந்த வீடியோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அந்த வீடியோவே வெளியில் வேணான்னு சொன்னால் கூட ஒரு ஓப்பன் ப்ரெஸ் மீட்டு சங்கீதாவும் சஞ்சயுமே சேர்ந்து கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மேலே ப்ரொவோக் பண்ணி தூண்டி விட்டீங்கன்னா சுத்தமாகவே, அதாவது ஒரு பக்க முகத்திலே கிழிச்சிருக்காங்க, இப்போ மறுபக்கத்தையும் கிழிச்சிட்டா அப்புறம் உங்களுக்கு ரொம்ப கேவலமாயிரும். ஓகே, இறுதியான கேள்வி சார். இந்த த்ரிஷா விவகாரம், விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் புறம் தள்ளி வச்சுட்டு விஜயனுடைய அரசியலை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவர் எதிர்வருகிற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. ஒரே வரியில் சொல்லணும்னா வாய்ப்பே கிடையாது. எதனாலன்னா அவருக்கு அரசியலே தெரியல, அரசியலே படுத்திக்கல. இப்போ தனித்து விடப்பட்டிருக்கார். அவர் என்ன சொன்னார், யார் எங்களோட கூட்டணி வந்தாலும் நாங்கள் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்னார். யாருமே வரல. இப்போ தனித்து தான் இந்த தேர்தலை சந்திக்கணுங்கிற கட்டாயம் இன்னைக்கு வரைக்கும். கூட்டணி வைக்கிறதுக்கு பவன் கல்யாண்லாம் அனுப்பிச்சு பயங்கரமா பேச்சுவார்த்தைலாம் நடத்துறதா பரபரப்பா பேசுறாங்கன்னா இவருக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னு தானே அர்த்தம் சார். அதாவது நீங்க யாரா இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் ஒரு வேல்யூ இருக்கும், புரியுதா உங்களுக்கு? ஒரு 500 ஓட்டா இருந்தா கூட அந்த 500 ஓட்டு ஒருத்தர்கிட்ட இருக்கு அப்படின்னா அது இழக்க விட மாட்டாங்க. நிச்சயமா பாத்தீங்கன்னா ஒரு சதவீதம் ஓட்டு சீமான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டுல பாதி ஓட்டு விஜய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் கூட 10%ங்கிறாங்க, அதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் சொல்றேன்ல, இந்த தேர்தல் களத்துல முட்டாள்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 500 ஓட்டு இருக்கிறவங்கள கூட மிஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. அப்படின்னும் போது நிச்சயமா இவரை இழுத்து போட்டுக்கலாம். இவர் விசாரணையை காரணம் காட்டி இவரை கூட்டணிக்குள்ள இழுக்கிறதுக்கு, இவர் என்டிஏ கூட்டணியில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா விஜய்? நிறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எதுக்கும் யாருக்கும் பணியக்கூடியவர் தான் விஜய். நிமிர்ந்து நிற்கக்கூடியவர் கிடையாது, ஆளுமையாக நிற்கக்கூடியவர் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் ஆட்சி ஒரு வாட்டி ஆட்சியவே கலைச்சாங்க. அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் ஆட்சியவே கலைஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு டிசிஷன், அதாவது ஒரு வாஸ்ட் வைடு போல்டு டிசிஷன் எடுக்கக்கூடிய நபர் விஜய் கிடையாது. ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண உள்ள தலைவா என்ன உனக்கு ஆகி போகுது? அன்னைக்கு தலைவா ஒரு 100 கோடி இருக்குமா? அந்த 100 கோடி நஷ்டம் ஏற்பட்டால் என்ன கொடு, 1000 ஒரு படத்துக்கு 250 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குற நீங்கள் இன்னைக்கு 7500 கோடி ரூபா சொத்து இருக்குங்கிறாங்க விஜய்க்கு. அப்படி ஒரு 100 கோடி கொடுங்க அந்த தயாரிப்பாளருக்கு. அந்த படம் தான் ரிலீஸ் ஆகலைன்னா என்ன அவங்க தலைவா சீருவாங்க, என்ன பண்ணிடுவாங்க? தலை நிமிர்ந்து நிற்கிற இது எங்கேயுமே விஜய்கிட்ட கிடையாது. இப்பொதுவாக முதல் முறை சிபிஐலேருந்து சம்மன் வரும் பொழுது பதட்டத்தோட ஆஜரானாரு விஜய். ஆனால் இப்போ சிபிஐலேருந்து சம்மன் வந்திருக்கும் பொழுது இங்கே துணிச்சலாம் அங்கே போகாமல் இங்கே தைரியமாக மீடியாக்களுக்கு முன்னாடி வேட்பாளருடைய நேர்காணலை எதிர்கொள்கிறார். ஒருவேளை பிஜேபியோட மத்திய அரசோட இது காம்ப்ரமைஸ் ஆகி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா? எப்படி சிபிஐ விசாரணையை புறம் தள்ளிட்டு இங்கே வேட்பாளர் நேர்காணலை இவரால் நடத்த முடிஞ்சது? 2 தடவை போயிட்டு வந்தார். மூணாவது தடவை போகிறதுக்கு தான் பயப்படணும். முதல் தடவை போகும்போது என்னென்னா அவங்க விசாரணை பண்ணி எப்படி திருப்பி அனுப்பிச்சிருவாங்க, தைரியம் சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக போங்க, விசாரணை தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? போனோடனே கைது பண்ணுவாங்களா? அப்போல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏதாவது நாளைக்கு ஏதாவது பண்ணுற மாதிரி நிலைமை வரும்போது தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது தடவைக்கு போகும்போதே கொஞ்சம் அப்படியே தடுமாறி இருப்பார். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. இப்போ 3வது தடவையாக போகும்போது ஒரு சின்ன பயம் இருக்கும். ஏன்னா கூட இருக்கிறவன் ஏதாவது சொல்லுவான். ஆராசா இருக்கார்ல, முதல் தடவை சிபிஐ விசாரணைக்கு போனார், 2வது தடவை சிபிஐ விசாரணைக்கு போனார், 3வது தடவை சிபிஐ விசாரணைக்கு போனார், அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்க திகாருக்கு. புரியுது அவங்களுக்கு? இதெல்லாம் யாராவது கூட இருக்கிறவன், ஆராசா கதை தெரியுமா? ஆராசாக்காவது ஆராசா உங்களுக்கு வாராசான்னு கூப்பிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? சென்னையிலே கேளுங்க, கூப்பிட்டு போவோம். ஏதாவது கைது பண்ணால் மக்கள் வாரியர்ஸ் இருக்காங்க, அணில் குஞ்சுங்க இருக்காங்க, அதனால் உங்களை சூழ்ந்து காப்பாற்றிடுவாங்க எங்கள் சிபிஐட்டு இருந்து. அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. சரி, வேறு வழியே இல்லைன்னு ஃப்ளைட்டு தனி விமானத்தில் கிளம்புறாரு. நன்றி சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.